குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது. ஆனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியாக வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டில தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாத பலன்கள் கேட்கவே அப்படியே அப்பா என்னடா சொல்ல போறீங்க, அதாவது 7 நாட்டு சனி விலகி அடுத்தது நீங்க ஏதாவது நல்லா சொல்ல போறீங்களா அப்படின்னு உட்காந்துட்டு ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. எஸ், கண்டிப்பா நல்லது இருக்கு. ஆனா அதோட நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய 4ஆம் இடம் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருந்திருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்காக ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் இந்த காலகட்டத்துல மேற்கொண்டிருப்பீங்க. இந்த கடைசி ஒரு 2 மாசத்துல, ஒரு ஜான்வரிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் வீட்டுக்கு போறாரு. சுக்கிரன் 5க்குரியவர் பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ தந்தையினால் நன்மை, தந்தையினால் ஹெல்ப் எல்லாமே நடக்கும். ஸோ லக்னாதிபதி 2க்குரியவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, சில பிளான்ஸ் எல்லாமே நீங்க போட்டிருப்பீங்க. அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. ஆனா பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது அதுல கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுப்பார். என்னடா இது 7 நாட்டு சனி முடிஞ்சாலும் இவர் பிரச்சனை வருது அப்படின்னா, ஆனா 3ஆம் இடம் அப்படிங்கிறது அரைமறைவு ஸ்தானம் தான். ஸோ அதனால பயப்படாதீங்க. ஸோ ஒரு பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்டா குரு மூலியமாக வக்கரமா இருந்து எல்லா சொத்துக்களையும் நகைகளும் இழந்து இந்த காலகட்டத்துல நிறைய பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போய் பிளச் பண்றது, எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னா ஒரு விடிவு காலம் சொல்லுவாங்க. இப்போ உலகத்துக்கே பிரச்சனையா இருந்தாலும் நமக்கும் அதே பிரச்சனை தானே. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தி ஆயிருக்கு அப்படின்னா,
இப்போ நீங்க வந்து என்ன சொல்றது, நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாம லேட் ஆயிருக்கும். அவங்களுக்கு வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு 35 வயசுக்கு மேல ஆச்சு, எனக்கு திருமணம் ஆகல. ஓகே, நம்ம திருமணம் ஆகி வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி இப்போ மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இந்த காலகட்டம், இந்த வர ஒரு 2.5 வருட காலத்துல மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் நடக்க போகுது. திருமணத்துக்காக வெயிட் பண்ணவங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. புது தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த தொழில்கள் மூலியமாக உச்ச குரு உங்களுடைய லக்னத்தை பார்க்கும்போது அம்சமா இருக்கும். நம்ம என்ன செய்தோமோ, என்ன பிளான் பண்ணோமோ ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஆன்மீக ரீதியான பயணங்கள் நிறைய மேற்கொள்ள போறீங்க. அடிக்கடி கோவில் ட்ரிப்பு தான். அந்த கோவில் ட்ரிப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கர்மா கிளென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். சில தடைகள் இருக்கு. இன்னொரு 1 மாதம் அந்த சின்ன சின்ன தடைகள், ஏன்னா பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும், சின்ன சின்ன தடைகள் கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஆனா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்ற மாதிரி நீங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை பார்ப்பீங்க. குடும்பத்துக்காக நிறைய முன்னேற்றங்கள், நிறைய பிளான்ஸ், நிறைய டிராவல் இதெல்லாமே நீங்க இந்த காலகட்டத்துல மேற்கொள்வீங்க. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாக்காக வந்து சில மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலைமை வரும். அப்போ என்ன அப்படின்னா, அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃபுல் பாடி செக்அப் எடுத்து அவங்களை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லாத விரயங்கள் வந்து நீங்க மருத்துவத்துக்காக நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ புது முயற்சிகள், வேலையில ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே கிடைக்க போகுது. குரு உச்சமாகும் போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள். ஏன்னா குரு உச்சமாச்சுன்னா 3ஆம் இடம் 12ஆம் இடமும் அழகா இருக்கும். அப்போ வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிராவலிங் எல்லாமே நடக்க போகுது. அப்ப இந்த காலகட்டத்துல வந்து நீங்க என்ன பிளான் பண்ணாலுமே ஒரு சின்ன ஒரு தடுமாட்டம் ஸ்டார்ட் ஆகி ஒரு முயற்சி சக்சஸ் இதெல்லாமே வந்து மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு கொடுப்பாங்க. 2-3 பிசினஸ் கூட இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும். இந்த இரும்பு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்மை இருக்கும். ஸோ ஜட்ஜஸ், அதே மாதிரி வந்து டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய முன்னேற்றம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வரப்போகுது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெவல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜாஸ்தியாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணி மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த 7 நாட்டு முடிவுலையும் இருந்தாலும் ஒரு நல்ல காலங்கள் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 அதிகாலை 1:01 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு ஆசனம், பலகை, மெத்தை இந்த மாதிரி உங்களால என்ன முடியுதோ அதை வந்து தானமா கொடுக்கலாம். ருத்ராட்சம், ஜபமணி மாலைகள் இதெல்லாம் நீங்க தானமா கொடுக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று சிவபெருமான வில்வத்தால அர்ச்சனை பண்ணி நீங்க அவரை தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்க தானமா கொடுக்கும்போது 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வரவே வராது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பூரணமான ஆயுள், அதே மாதிரி பரிபூரணமான ஆரோக்கியம், ஆயுள் எல்லாமே இருக்கும். குடும்பத்துல சுபிக்ஷமா இருக்கும். அசம்பாவிதங்கள் எதுவுமே வராது. அபிவிருத்தி தோஷங்கள் எதுவுமே வராதுங்க. இந்த பங்குனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல அமைப்புகள் தான் இருக்கு.
குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கூடுதலா 2ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், அதுக்கப்புறம் வந்து லாபஸ்தானாதிபதிங்க செவ்வாய் அவரே தனஸ்தானத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் புதன், ராகு இதெல்லாம் இருக்கிறது சூப்பரான அமைப்புகள். 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுறது இன்னும் நல்ல பலன்கள்ங்க. சூரியன் வந்து அஷ்டமாதிபதியா இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி கூட சேர்றதுனால உங்களுக்கு 7.5 சனி முற்றிலுமாக முடிஞ்சிருச்சு. ஆனா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இது வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாகவே கோச்சார ரீதியாக வந்து சனியும் சூரியனும் சேரும்போது பிதர்களுடைய கடன்களை நீங்க கரெக்டா பண்ணணும். பிதிர்கடன் என்னன்னா திலகோமம் கொடுக்கறது, முன்னோர்களை வழிபாடு பண்றது, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்றது. குலதெய்வத்தை மாசம் மாசம் வழிபாடு பண்றவங்க இருப்பாங்க. ஆனாலும் இந்த மாதம் வந்து பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். கஷ்ட காலங்கள்ல தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். நல்ல நிலைகள்ல இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே குலதெய்வத்துடைய அனுகிரகம் கட்டாயம் வேணுங்க. குலதெய்வ அனுகிரகமும் ஆசிகளும் இருந்தா மட்டும்தான் நம்ம குலம் விருத்தியாகும், நம்மளும் மேல மேல போக முடியும். வளர்ச்சி வேணும் அப்படின்னா வழிபாடுகள் கட்டாயம் பண்ணிக்கங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல தனச்சேர்க்கையை உங்களுக்கு கொடுப்பாரு. தொழில் ரீதியா வந்து உங்களுக்கு 10 குடையவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவர் அஷ்டமாதிபதி கூட சேர்ந்திருக்காரு. அதனால பிரச்சனைகள் வருமான்னு கேட்டா சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா குழப்பமான சூழ்நிலைகள் வரும் பட்சத்தில் நல்ல கலந்து ஆலோசிக்கணும். உங்க குடும்பத்தார்கிட்டயோ அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டயோ நீங்க கேட்டு என்ன டிசிஷன் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு பொறுமையா ஆலோசிச்சு முடிவெடுங்க. ஆனா சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்க ஒரு நல்ல அமைப்பு கூட அஷ்டமாதிபதி சேர்ந்திருக்கிற மட்டும்தான் இங்க பிரச்சனையா இருக்கனால உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும். அதனால முடிவை வந்து உடனடியா எடுக்காம கொஞ்ச நாள் தள்ளி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளும் சரியாயிரும். நல்ல பலன்களும் உண்டு. ஆனா அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியா நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் எல்லாமும் உங்களுக்கு ஆதாயமாவும் அனுகூலத்திலையும் தான் முடியும். அதனால அந்த கவலை வேண்டாம். உங்களுக்கு 2ஆம் இடம் நல்லா வலுத்திருக்கனால காசு பணம் வரும், நல்ல வருமானம் வரும், லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதனால கவலையே படாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. 6க்குடைய புதன் 6ஆம் இடத்துல குரு, அவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6க்குடைய புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து அதுக்கும் குரு பார்வை இருக்கு. அப்போ உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கூடுதலா ஒரு வருமானம் வரும். பணம் பல வகைகள்ல இருந்து வரும். நல்ல தனச்சேர்க்கை இருக்கு. பொதுவாகவே மகர ராசிக்குங்க இந்த மாதம் வந்து நல்ல கையில காசு பணம் அப்படிங்கிறது நிறைய புழங்க போகுது. இந்த காசை எப்படி செலவு பண்ணலான்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு காசு கட்டாயம் வரும். இது வந்து ஒரு நல்ல குபேர யோகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் வந்து சுக்கிரன் உச்சமா இருக்கு, 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னா துர்கா தேவி வழிபாடு பண்ணிக்கங்க. வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்கை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அன்னையுடைய அருள் வேணுங்க. பொதுவாகவே அன்னையுடைய அருள் இருந்துட்டாலே செல்வம் மலைதான். ஓகேங்களா? பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் சிறப்பான பலன்களும் கொண்டு கொடுத்துருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது சாதாரணமா நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. வேற யாருக்கோ ஒருத்தருக்கு போறதுக்கு அவருக்கு பதிலாக உங்களுக்கு வரும். அவங்க வேண்டான்ட்டோ அல்லது அவங்க மேல ஏதாவது அலிகேஷன் வந்தோ அதுக்கு அவங்க குவாலிஃபை இல்லாம போறது. அப்போ அந்த அடுத்த பொசிஷன்ல இருக்க உங்களுக்கு அது வந்துடும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல வந்து நல்ல, அதாவது நீங்க எதிர்பார்த்த மார்க் கட்டாயம் வாங்கிடுவீங்க. எந்தவித சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். நீங்க படிச்சதெல்லாம் எக்ஸாம்ஸ்ல வரணும் அப்படின்னா நல்ல வழிபாடு பண்ணுங்க, நல்லா படிங்க. படபடன்னு இருக்கு, ஐயோ என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நர்வஸா இருக்கு அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு, அதே மாதிரி ஒரு சில மெடிடேஷன்லாம் பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. நீங்க படிச்சதே தான் கட்டாயம் வரப்போகுது. அதே மாதிரி வர விஷயங்களும் உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடுகள் பண்ண சொல்றேன். நீங்க படிச்ச விஷயங்கள் கட்டாயம் வரும். ஆனா அதை வந்து நீங்க எழுதும்போது உங்களுக்கு மறந்துடக்கூடாது. நல்லபடியாகவும் எழுதணும். அதனால நீங்க வழிபாடுகள் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா அனுகூலமா நடக்கும். நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பேரண்டா இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்க குழந்தைகளை வழி நடத்தணும். நீங்க மகர ராசி குழந்தைகளை கட்டாயம் பேரண்ட்ஸ் வந்து வழி நடத்தணுங்க. பொதுவாகவே வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 1 மாத காலத்தை விட்டுருங்க. ஆனா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேடின உடனே கிடைக்குமான்னு கேட்டா உங்களுக்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்கு. கூடுதலா ராகுவும் கூட இருக்கனால உடனடியா கிடைக்காது. அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை இன்டர்வியூ போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. இருந்தாலுமே
மனசை விட்டுறக்கூடாது, தளர விடக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்காரு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உடனடியா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை தாமதப்படுத்தி 3வது டைம் கட்டாயம் கிடைச்சிரும். ஏன்னா சுக்கிரன் இருக்காரு. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்ச பலன்ல இருக்காரு. அதனால சனி கூட சேர்ந்திருக்கனால சிறு தாமதத்துக்கு அப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை அட்டெண்ட் பண்ணும்போது அது கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் டைம்ல கிடைக்காது, 2வது டைம் 3வது டைம்ல கட்டாயம் பெரிய சக்சஸா மாறிடும். அப்பதான் நீங்க விரும்பின விஷயம் தேடி வரும் உங்களுக்கு. அதனால கவலையே படாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களே ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறப்பான பலன்கள் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சம். பொதுவாகவே நீங்க யாருக்காவது கையில காசு கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க செல்வ வளத்தோட இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான அமைப்பாக இருக்குது. பொதுவா வந்து இந்த மாசம் வந்து காசு பணம் அப்படிங்கிறது நிறைய கையில புழங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, கூடுதலான நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதுல நிறைய காசு பணம் பார்ப்பீங்க. திடீர்னு ஒரு டூர் போவீங்க. ஏதாவது நீங்க போகணும்னு நினைச்சிட்டு இருக்க இடங்களுக்கு, ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு பண்ணுவீங்க. நிறைய மாற்றங்கள் இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமைகள் வந்து பலப்படும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல நல்ல கிரக சேர்க்கை இருக்கு. கூடுதலா ஏப்ரல் வந்து 2ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு செவ்வாயும் பலமா கூடிடுறாரு 3ஆம் இடத்துல. முன்கோவத்தை குறைச்சுக்கணும். வீட்டுல வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. ஆனா 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால உங்களை அறியாமையே உங்களுக்கு நல்ல காலம் வரும்போது உங்களுடைய வார்த்தைகள்னாலையும் அல்லது பேச்சுக்கள்னாலையும் அதை இழந்துடக்கூடாது. நல்ல அதிர்ஷ்டம் வரும்போது அமைதி காத்து தாழ்மையோட இருக்கணும். தாழ்மை மீன்ஸ் என்னன்னா படிஞ்சு போறது கிடையாது. அதாவது பெரிய மண்டகணம் இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? மகர ராசிக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே மனசுல பட்டதை பேசி வெளிப்படையா பேசி பழக்கம் இருக்கு. அதனால அடுத்தவங்களுடைய மனசு காயப்படுமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனா இனிமேல் தெரிஞ்சுக்க பழகிக்குங்க. அப்பதான் பொதுவாவே சனியும் சந்திரனும் பகை. ஓகேங்களா? உங்களுக்கு 7 குடைவர் என்னது? சந்திரன். சந்திரன்கிறதா மனசு. உங்க லைஃப்ல எல்லா விஷயத்திலும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரனை தான் ஆக்டிவ் பண்ணணும். சுக்கிரன்னா என்ன? ஆக்டிங் தான், கலை தான். அப்போ இது வந்து என்னன்னா மற்றவங்களுடைய மனசு நோகாத மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை நீங்க கத்துக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில எதை தொட்டாலும் நீங்க சாதனை பண்ணிடுவீங்க. இது வந்து ஒரு பரிகாரமாவே நீங்க பண்ணுங்க. இயல்பா ஒரு விஷயத்த நீங்க அதை ஏத்துக்கிட்டு நடைமுறையில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன விஷயத்தினாலும் நீங்க சாதிக்க முடியுங்க. ஏன் அப்படின்னா திருவோண நட்சத்திரத்துலதான் பெரிய பெரிய ஆக்டர்லாம் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடியவங்களே திருவோண நட்சத்திரத்துல இருக்கவங்க தான். நீங்க யாரை வேணா எடுத்து பாருங்க, அவங்க கிட்ட ஒரு கலை அமைப்புகள் இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அலைச்சல்கள் இருக்கு. அது எல்லாமே அனுகூலமாக இருக்கு. ஒரு திடீர்னு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினையாகி உங்க பக்கம் வந்து வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நல்ல நன்மைகள் இருக்கு. பெரிய லெவல்ல நன்மைகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யோசிச்சு நிதானமா செய்யும் பட்சத்தில் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, மகர ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். முக்கியமா வந்து என்னன்னா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருங்க. அடிக்கடி பிரயாணம் பண்ற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. நிறைய வாய்ப்புகள் வந்து குவியும். உங்களால வந்து செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காசு பணத்தை சேர்க்க முடியும். நீங்க நினைச்சு ₹1,00,000 கேட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல ₹10,00,000 வரும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் இருக்கு. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மக்கள் கிட்ட சென்றடையக்கூடியது, உங்களுடைய பேரு புகழ்லாம் மக்கள் கிட்ட ஈஸியா போய் சேர்றது, இந்த மாதிரி அமைப்புகள். புது புது விஷயங்கள் நடக்கும். விருதுகள்லாம் கிடைக்கிறது. நிறைய பட வாய்ப்புகள் வர்றது, நிறைய மியூசிக் சான்சஸ் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. கட்டாயம் ஒரு சின்ன வாய்ப்புனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து அடுத்தடுத்து பெரிய லெவல்ல வளர்ச்சி பெறுவது உறுதி உறுதி உறுதி. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு, அரசாங்கத்துறை அரசாங்க அதிகாரிகள்லாம் இந்த மாதம் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பணமழை தான். உங்களுடைய காட்டுல வந்து பணமழை தான். பணம் பல வகைகள்ல இருந்து வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.
கூடுதலாக 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால பணம் வந்து நிறைய இடத்துலேருந்து வரும். நிறைய பணத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அமைப்புகள். உங்களுடைய காசோ இல்லையோ, ஆனால் கையில் காசு எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள். கூடுதலான பணிச்சுமைகள் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்க போது நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய அமைப்புகள் படி காசு பணம் சேரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ராகு கூட 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. காசு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி சனியும் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால நல்ல பலம் தான் உங்களுக்கு இந்த மாசம் வந்து நல்ல பலம் இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல அது யோகமா மாறும். உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் மகர ராசியிலேயோ அல்லது மகர லக்னத்திலேயோ ஏதாவது அரசியல்வாதிகள் இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. கூடுதலா சுக்கிரன் இருக்காரு. அதாவது 3ஆம் இடம்ங்கிறது வந்து பதவி ஸ்தானத்தை வந்து விரயம் பண்ணிரும். அதனால அமைப்புகள் நல்லபடியா இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. அமைப்புகள்னு சுக்கிரனுக்கு ஜனவசியம் இருக்கு. ஓகேங்களா? சுக்கிரனுக்கு ஜனவசியம் இருக்கு. 3ஆம் இடத்து சனி வெற்றி வாய்ப்பை தேடி தரும். ஆனா அது ஒரு பதவியா மாறணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பரிகாரம் தான் பண்ணிக்கணும். வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. யாகங்கள் பண்ணுங்க. பூஜைகள் பண்ணுங்க. வேள்விகள்லாம் பண்ணுங்க. உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு பண்ணுங்க. பொதுவாகவே வந்து மகர ராசிக்கு வந்து வழக்குகள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு. அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து நன்மைகள் வரும். ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரும். மருத்துவ விரயங்கள் இருக்கு. தாயாருக்கும் தந்தையாருக்கும் மருத்துவ விரயம் இருக்கு. பொதுவாக வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஓரளவு வந்து மகர ராசிக்கு நிறைய சிறப்பான பலன்கள் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர வந்து இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கா. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வந்து வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் வந்து பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி.
அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9வது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது வந்து ஸ்ரீராமநவமி. இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்து வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இவ்வளோ நாளாக வந்து 7.5 சனி, பாத சனி இருந்தது. இப்போது பெருமூச்சு விட்டு இந்த 7.5 சனி பகவானுக்கு கையை கூப்பி அவரை அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க. 3ஆம் இடத்துக்கு போயிட்டார் அவர். பெரிய விசேஷம். 6/3/2026 சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறது. 7.5 சனி முடியறது. கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. உடல் நலத்தில் பின்னடைவு, செலவுகள், தேவையில்லாத செலவுகள், அதாவது எதிர்பாராத ஒரு செலவுகள்லாம் அதிகமாக வந்திருக்கும். எடுத்த காரியங்களில் தடைகள் அதிகமாக வந்திருக்கும். நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கும். வேலையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாம் வந்து இந்த சனியினுடைய தொந்தரவுனால இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். சரி சார், இனிமையாவது ரொம்ப நல்லா இருக்குமான்னா 3ஆம் இடத்துல சனி முடிசூடாமன்ற ஒரு பொசிஷனை கொடுப்பார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள், முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் மிகப்பெரிய ஏற்றம். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். அதாவது சொல்ல முடியாத ஏற்றம். எடுத்த விஷயங்கள், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும். இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகள் வரும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்குது. ராகு, செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்குது. தடித்த பேச்சுக்கள் வரும். தகால்னு பேசிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ரிவர்ட் பண்ண முடியாது. அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 17/3/2026 வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனஸ்தான அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சிகள் எல்லாவற்றிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. எந்த இடத்த தொட்டிங்கன்னாலும் அப்படியே டேப்லேருந்து எண்ணெய் கொட்டுற மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். தனக்காரகனே உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறார். ராகு வேறு 2ஆம் இடத்துல. எந்த இடத்துலேருந்து பணம் வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு அதாவது மனக்கசப்புகள், பேச்சில் கொஞ்சம் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா
செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தடித்த பேச்சுக்கள் வரும். உங்களுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதனால் முயற்சிகள் எல்லாமே கைகூடும். மறைந்து இருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அதாவது ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு வர முடியாது. சில பேருக்கு வந்து பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பின்னால் இருந்து இயக்கி நீங்கள் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி, சூரியன் மற்றும் சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசியின் 10ஆம் அதிபதி அவர் தான். அதனால் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பெரிய யோகக்காரகர்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் அவர் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கவலையே பட வேண்டாம். எதை தொட்டாலும் வெற்றி 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 தான். தொழிலில் பரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளை நிற சம்பந்தமான பால் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசு, கோர்ட்டு, அதுக்கப்புறம் இது லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா சனியோடு சேர்ந்த சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் வந்து 27/3/2026 உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். என்ன சார் 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு சார் அப்படின்னா, 4ஆம் இடம்ன்றது வந்து திக்பலம் பெறக்கூடிய இடம். சுக்கிரனுடைய திக்பலம்னா என்ன அப்படின்னா ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் வந்து குழந்தைகள் மூலியமாக பெருமை, புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம். எடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். எல்லா விஷயத்திலும் நிச்சயமாக அதிகமாக மார்க் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகிறார். என்றைக்கு போகிறார்? 1/4/2026 அன்றைக்கி போகிறார். சூரியன், சனி மற்றும் செவ்வாய், அதாவது இது மூணுமே வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன்னு சொல்லணும். அதாவது சூரியன், சனி, செவ்வாய் மூணுமே டெட்லி காம்பினேஷன்னு சொல்கிறோம். சூரியன் சனி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. சனி செவ்வாய் ஆகவே ஆகாது. சூரியனும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒரு நட்பு கிரகங்கள். இப்போ என்னென்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ், இருக்கக்கூடிய இடம் குருவினுடைய வீடுன்றதுனால பெரிய பிரச்சனைகள் வராது. இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் எண்ணிலேருந்து 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி எண்ணிக்கை புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இது எதுக்கு சார் ரொம்ப முக்கியமாக சொல்கிறீங்க அப்படின்னா, 3ஆம் இடத்துல வரக்கூடிய புதன் நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வந்து ஆட்சியாக வந்துடுறாருங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மனக்கசப்புகள், பிரச்சனைகள், முயற்சிகளில் தோல்வி, முயற்சிகளில் அடிபடுறது, எழுத்து பணிகளில் பிரச்சனை வர்றது, இது எல்லாம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. கவலைப்படவே வேண்டாம். இந்த 5 நாள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. யாரோடையும் வாக்கு விட்றாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். டக்குன்னு எல்லாரையும் எரிஞ்சு பேசுகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துடும். சரி, இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னேன். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள்னால் என்ன? சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம். இல்லைன்னா 17ஆவது நட்சத்திரத்தில், அதாவது வதை நட்சத்திரம்னு சொல்லுவாள். அதனால் அந்த வதை நட்சத்திரத்தில் போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இது என்றைக்கு வருது அப்படின்னா 29/3/2026 31/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். அதனால் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் கொடுங்க. அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். சனி 7 சனியிலிருந்து விட்டதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் வந்து நிச்சயமாக மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய வேலை அமையும். வேலையில் உங்களுடைய மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரும். புதிய கடன் எல்லாமே பழைய கடன் எல்லாம் வந்து ஃபைசல் ஆகக்கூடிய வாய்ப்பு. கொடுத்த இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதை தவிர பார்க்கும்பொழுது குழந்தைகளால் பெருமை, திக்பலம் பெற்ற சுக்கிரன் மூலியமாக நிச்சயமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்ன்றது 29/3 31/3/2026 வருடம் உண்டான காலகட்டம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி ஒரு தரம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வரப்போகின்ற எல்லா விதமான கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கி ஒரு பெரிய இடத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமையப்போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.